வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிரவுண்ட் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப வந்து இஸ்ரேலுக்கும், ஹமாஸுக்கும் நடந்த அந்த சீஸ் ஃபயர். ஒரு வழியா அக்டோபர் 7, 2023 ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த போர் வந்து இப்போ ஒரு ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போர். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல என்னென்ன அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். முக்கியமா உள்ள காசாவுக்கு. இஸ்ரேலுக்கும் நிச்சயமா பாதிப்பு இருந்திருக்கு. பட் இதுல பெரும் அ பாதிப்பு உண்டானது வந்து காசா தான். ஸோ நம்ம வந்து இதுல வந்து அ யார் மேல சரி, யார் தவறு, எது அப்படிங்கிறத விட்டுட்டு முழுக்க முழுக்க இத ஃபேக்ட் பேஸ்டா பார்க்கலாம். அதுவும் இல்லாம இது நான் அ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அல் ஜசீரால வந்த ஒரு அஃபிஷியல் நம்பர்ஸ். இதுல ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் இதோட நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழ வைக்கிறேன். ஸோ இதுல எல்லா வகையான டிஸ்ட்ராக்ஷன் என்னென்ன இருக்குங்கிறத கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட இதுல 67,000 பாலஸ்தீனியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த 2 ஆண்டுகள் போர்ல. இதுல 20,000க்கு மேல வந்து குழந்தைகள் தான். அதுல வந்து இது எந்த அளவுக்கு இன்னும் டேட்டா சொல்லுதுன்னா, அ 1 மணி நேரத்துக்கு வந்து 1 குழந்தைகள் வந்து இறந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 20,000ங்கிறது 1 மணி நேரத்துக்கு 1 குழந்தை. அது போக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேல. சரியா 1,69,000 மேற்பட்ட நபர்கள் வந்து ரொம்ப மோசமான அளவுக்கு காயங்கள். பெரும் காயம்னு சொல்லுவாங்கல்ல. உதாரணத்துக்கு கை போறது, கால் போறது, இந்த வாழ்க்கை முழுக்க ஊனமுற்றமா ஆறது, அந்த மாரி காயங்கள் வந்து கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேல வந்து ஏற்பட்டிருக்கு. 14ல ஒரு காசா நபர்களுக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட 125 மருத்துவமனைகள், அப்புறம் மருத்துவ சுகாதார மையங்கள்ல கிளினிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ் கிட்டத்தட்ட 125 வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. இதுல 1722 மேல அந்த மருத்துவ பணியாளர்கள், அது மருத்துவரா இருக்கட்டும், செவிலியரா இருக்கட்டும், 1722 நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமின் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, இல்லன்னா வந்து சாப்பாடு, இந்த பசி, அதனால வந்து உணவு பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட 459 பேர் இறந்திருக்காங்க. அதுல 154 பேரு வந்து குழந்தைகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 4ல 1 குழந்தைகளுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன் பொறக்கும்போதே இந்த ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடோட பொறக்கிறது. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த சோமாலியாலலாம் நம்ம பார்த்திருப்போம் சில புகைப்படங்கள். அதே மாதிரி தான் வந்து காசால இப்ப நெலைம இருக்கு. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,600 பேரு கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னா, உணவு பொருட்கள் விநியோகிக்கும்போது. இப்போ இந்த ஐநா, இல்ல மத்த நாடுகள்ல இருந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் போகும். தானியங்கள், இல்ல மத்த உணவுப் பொருட்கள். அந்த அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,600 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 19,000 பேர் வந்து காயமா அடைஞ்சிருக்காங்க. ஆ அத தவிர்த்து காசால வந்து காசாங்கிறது வந்து ஒரு சிறிய பகுதி தான். அது வந்து நாடோ, இல்ல ஒரு நகரமோ கிடையாது. ஒரு ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2 1/2 கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்கள் வாழ்றாங்க. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா வந்து குடிநீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல 89% குடிநீர் அந்த சப்ளைஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு ஃபுல்லா தகர்க்கப்பட்டிருக்கு இந்த போர்னால. அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு WHO வந்து காசால மக்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 20 லிட்டர் தண்ணீ கிடைக்கிற மாரி ஒரு எமர்ஜென்சி லைன். அந்த எமர்ஜென்சி குறைஞ்சது 20 லிட்டர் தண்ணீ கிடைக்கணும். அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷன் ஒரு நாளைக்கு. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டருக்கும் குறைவா போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 ஸ்கேர்சிட்டி அங்க இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கட்டடங்கள் இருக்கிறதுலே அதிகமான வந்து ஒரு இழப்புகள் வந்து அந்த நம்ம ரப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த கட்டடங்கள் பார்த்திருப்போம். அதுல 92% கட்டடங்கள் வந்து ரெசிடென்ஷியல், அதாவது குடியிருப்பு வாசிகள் உள்ள கட்டடங்கள்ல வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் 88% அந்த வணிக வளாகங்கள், அப்புறம் இந்த கமர்ஷியல் பில்டிங்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு. அதுல 62% காசா மக்களுக்கு அவங்களோட சொந்த நிலம், அதுக்கான வந்து இந்த ஆவணங்கள் இதெல்லாம் வந்து தொலைஞ்சிருக்கு. இல்ல அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆவணங்களே இல்லாம இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கல்விக்கூடங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் பள்ளிகள், அப்புறம் பல்கலைக்கழகங்கள், அப்புறம் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 92% அங்க பள்ளிகள் வந்து மறுகட்டமைப்புக்கு வந்து அங்க உள்ளாக்கப்படணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. அ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, 2,300 ஒட்டுமொத்தம் 2,300 இந்த எஜுகேஷனல் ஃபெசிலிட்டீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல 63 பல்கை பல்கலைக்கழகத்தோட அந்த அ கட்டடங்கள் வந்து முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா,
10,800 பேரு. 10,800 பாலஸ்தீனர் வந்து இஸ்ரேலால வந்து சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 450 குழந்தைகளும், 87 பெண்களும் இருக்காங்க. அதுல 3,629 நபர்கள் வந்து எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? சார்ஜோ, ட்ரையலோ எந்த ஒரு குற்றச்சாட்டு, எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் ஊடகங்கள். எந்த அளவுக்கு இதுல பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 300 ஜேர்னலிஸ்ட் மீடியாக்கள் வந்து இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல 10 பேர் மட்டுமே அல் ஜசீராவ சேர்ந்தவங்க. அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, இது கிட்டத்தட்ட வந்து ஜேர்னலிஸ்ட்லயே வந்து அதிகமா கொல்லப்பட்ட ஒரு வார்னா இதுதான். உலகப்போர் 1, 2 வியட்நாம்ல நடந்த போராகட்டும், ஆப்கானிஸ்தான் இது எல்லாத்தையும் விட இந்த காசால நடந்ததுல தான் வந்து அதிகமான ஜேர்னலிஸ்ட் வந்து உயிரிழந்ததா சொல்றாங்க. இந்த எல்லா தகவலுமே வந்து நம்ம வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா, அல் ஜசீரால வந்து இந்த 2 இயர்ஸ் ஆஃப் இஸ்ரேலி ஜெனோசைட் இன் காசா பை த நம்பர்ஸ் கிட்டத்தட்ட நம்பர்ஸ் படி போட்டிருக்காங்க. இதோட நம்பகத்தன்மை இதெல்லாம் வந்து நம்ம இவங்களிடம் விட்டுறலாம். ஏன்னா, முக்கியமா இவங்களோட அல் ஜசீரா நபர்கள் இறந்தனால தான் வந்து இவங்க அத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீஸுக்கு எல்லாம் மத்தியில பார்த்தீங்கன்னா வந்து இவ்ளோ பெரிய இழப்புகள் நடந்திருக்கு. இது போக இந்த ஒட்டுமொத்தவோட இந்த இழப்போட மதிப்பு அதாவது இந்த டேமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5,00,000 கோடி தோராயமா 5,00,000 கோடி அ ரூபாயாவும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை வேணும். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. இத வளர்ந்த நாடுகள், WHO இல்ல UN இந்த மாரி அமைப்புகளால வந்து நிச்சயமா அ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கொடுக்க முடியும். ஸோ காசாவும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடமாவும். அதுபோக முக்கியமா பாலஸ்தீன், இஸ்ரேலுக்கு உள்ள வந்து அந்த சீஸ்ஃபயர் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாம, அது வந்து ஒரு நிரந்தர பீஸாவும் இருக்கணும். முக்கியமா 2 நாடுகளும் வந்து அங்கீகரிச்சு 2 நாடும் பீஸோட இருக்கறது தான் எல்லாரோட கோட்பாடு. முக்கியமா இந்தியாவோட ஸ்டாண்ட் அதான். 2 நாடும் வேணுங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இந்தியா ரொம்ப நாளா வந்து உறுதியா இருக்கு. அததான் நானும் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இத பத்தின ஏதாவது விவரங்கள், ஏதாவது வேற ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, இல்ல உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப்.